guys, welcome to our channel Mom and Me. இன்னைக்கு நம்ம வீட்லயே ஈஸியா அவேலபிளா இருக்கிற பொருள் வச்சு ரெஸ்டாரன்ட் டேஸ்ட்ல தந்தூரி சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதோட ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சிக்கனை நல்லா சால்ட் அண்ட் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ சிக்கனில் இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம மேரினேஷன் பண்ணுறப்போ நம்ம போடுற மசாலாஸ்லாம் நல்லா உள்ளார இறங்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சிம்பிள் மேரினேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸை வந்துட்டு நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லெமன் ஜூஸ் போடுறதுனால நமக்கு சிக்கன் வந்துட்டு நல்லா ஜூஸியாக வந்துட்டு இருக்கும். இப்போ லெமன் ஜூஸை நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு மேரினேஷன் பண்ணுற வரைக்கும் இந்த சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஊறட்டும். இப்போ அடுத்து சிக்கனுக்கு செகண்ட் மேரினேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/3 கப் கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட வரும். இப்போ இதில் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணாமல் தான் பண்ணுறேன். இப்போ மேரினேஷனுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இப்போ சிக்கனில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எங்கள் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிக்கனில் போட்டிருக்கிற ஸ்லிட்ஸ்குள்ளே நல்லா மசாலாஸ் போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனை வந்துட்டு நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இது வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஒரு மினிமம் ஒரு 1 ஹவர் வந்துட்டு நல்லா ஊறட்டும். இப்போ நெக்ஸ்ட் தந்தூரி சிக்கனுக்கு கிரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக அதில் கொத்தமல்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், அதோட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஆனியன் சாலடுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி ரிங் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட பொடி பொடியா கட் பண்ண புதினா இலையை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, ஒரு சிட்டிகை சீரகத்தூள் போட்டு கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஆனியன் சாலட் ரெடி. இப்போ 4 மணி நேரம் இந்த சிக்கன் வந்து நல்லா ஊறி இருக்கு. மசாலாலாம் உள்ளார நல்லா இறங்கியிருக்கும். அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு நான் ஒரு கிரில் பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கிரில் பேன் இல்லைனா நீங்கள் நார்மல் டவாவில் கூட செய்யலாம். ஈவன் நீங்கள் தோசைக்கல்லில் கூட இதை நீங்கள் செய்யலாம். ஆயில் வந்து இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம். கேஸ் வந்துட்டு சிம்லேயே வச்சு இந்த சிக்கனை குக் பண்ணலாம். அப்போ தான் உள்ளார வரைக்கும் நல்லா வேகும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இந்த சிக்கன் பீசஸை நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் உள்ளார வரைக்கும் நல்லா வேகும். இப்போ அகைன் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி இன் பிட்வீனில் சிக்கன் பீசஸை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். மீதி இருக்க சிக்கனையும் அதே மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மீதி மசாலா இருந்ததுன்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கேப்சிகம், உருளைக்கிழங்கு இதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட கோட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே டவால போட்டு எடுத்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்டோம்னா அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா சாராகி சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்த ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய தந்தூரி சிக்கனோட டேஸ்ட் கொண்டு வரதுக்காக சார்கோல் பீஸை இந்த மாதிரி ஃபயர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே பேனில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸ்லாம் நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இது கூட ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கிற சார்கோல் பீசஸையும் இதில் ப்ளேஸ் பண்ணிடுறேன். இப்போ ஸ்மோக் வரத்துக்கு ஒரு 1 டீஸ்பூன் இந்த சார்கோல் பீசஸில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ஸ்மோக்கி ஸ்மெல்லோட தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். தந்தூரி சிக்கன் நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த லாக்டவுன் டைமில் வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அதுவும் ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு இந்த ரெசிபியை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வீடியோட நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, take care. Bye.